பண்ணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. சவுண்ட் ஹீலிங் பிராக்டிஷனரா இருக்கேன். பெரும்பாலும் எல்லாரும் இன்னைக்கு வர ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் டிப்ரெஷன் சரி சரி. அப்புறம் ஆங்ஸைட்டி. அப்படின்னா ஆபரேஷனா? நேச்சர் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதையும் நாங்க வந்து ஹீல் பண்ணுவோம். எப்படி செய்வீங்க? செஞ்சு காட்ட முடியுமா? நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இதோட மெயின் பர்பஸ் வந்து எமோஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. நிஜமா தான் சொல்றேன், காத்து கை மேல சத்தியமா தரையா. ஸோ இது நம்ம ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வேற யார் கூடயாவது வந்து மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்பு போய் அன்பு வரும். தெரப்பி நீங்க கிட்டத்தட்ட ஜோதிட லெவலுக்கு போகுது. இப்ப பிளானட் இருக்கே, என்ன பண்றது? தூருது சார். என்ன ஃபீலிங் இருக்கு? அதே சேம் ஃபீலிங். அதே ஃபீலிங் தான் இருக்கு. சரி பரவாயில்ல. ஆனா ஒரே மாதிரி கம்பியா இருக்கே, இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி கம்பி தட்டுற கதை மாதிரி இருக்குது. அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ. பயம் வந்தாலே நம்ம வந்து அதுலேருந்து விலக தான் பார்ப்போம், ஓடி ஒளிய தான் பார்ப்போம். பேசிக்கலி இந்த சவுண்டை கேட்டால் பயம் போகும். பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். நீ எழுதுன. எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப புதுசா ஒண்ணு எழுதவா? சீனோட கேக்குறியா? இன்னைக்கு சோனு மழை பெஞ்சுது. ஆஹா. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கால் இல்லாம வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஆவி பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. ஏன்னா என்னன்னு ஏதோ தெரப்பி நீங்க கடைசியில் பார்த்தா சுந்தர் சி படத்துல கிளைமாக்ஸ்ல வர்ற மியூசிக்லாம் வருது. ஃபிஷ் தெரப்பி. இந்த மீன் விட்டு கடிக்க வர்றது. இப்போ வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து அந்த லாஃபிங் தெரப்பி, கூசா தெரப்பி, அக்குபஞ்சர் தெரப்பி. மீன் அது பாட்டுக்கு ரேண்டமா கடிக்கும், டெட் செல்ஸை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா அது அக்குபஞ்சர் பண்ணும்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு புரியல. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. கஸ்டமர் சொல்றாங்க சார், வரவங்க சொல்றாங்க. எதா தம்பி நீங்க எதுவும் சொல்றது இல்லையா? எங்க வாயில எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? நீங்க தானே தெரப்பி. அப்புறம் சொல்லல மீன் எப்படி கரெக்டாக அக்குபஞ்சர் பாயிண்ட்ல தட்டும். அக்குபஞ்சரே தப்பா பண்ணா என்ன சிக்கல் வரும்னு இந்த அதுல இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கேளுங்க. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. ஃபிஷ்ல 36 இயர்ஸ் ஓல்ட் லேடியோ ஏதோ ஃபிஷ் பால வந்து கால் வச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? மீன் கடிச்சிருக்கு, இந்த போன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, போன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இது அப்ரூவ்டா இல்லையா? இது அப்ரூவ்டே கிடையாது. பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொல்றீங்க, அதை நீங்க பாத்தீங்களா? எல்லாமே ஃபேக் நியூஸ் சார், எல்லாமே ரூமர்ஸ் கிடையாது. இட்ஸ் மீடியா ரிப்போர்ட். இது எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஃபிஷ் அக்குபஞ்சர் பாயிண்ட் டச் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது ரூமர் இல்லையா? அது ஃபேக் இல்லையா? அந்த சைடில் இருக்கவங்களோட விட்டுருங்க, இந்த சைடில் இருக்கவங்க எல்லாம் கேட்குறேன். ஒரு ஃபிஷ் அக்குபஞ்சர் பாயிண்டை கரெக்டாக டச் பண்ணுமா? ஒருத்தர் கூட ஒத்துக்கல. ஒரு சின்ன கிரேட் 2 இன்ஃபெக்ஷன் பிளட்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பேஷண்ட் கேன் டை. செப்சிஸ்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? செப்சிஸ்னா என்னன்னு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி பிளட்ல அதே இன்ஃபெக்ஷன் பிளட்ல பரவி எடுத்துனா அவ்வளோதான், பேஷண்ட்டோட ஜோலி காலி. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வாட்டர் எப்படி க்ளீன் பண்றீங்க? ஒரு பர்சன் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்பா 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்றோம். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் வெளிப்படையான ரன்னிங் வாட்டர் நாங்கள் யூஸ் பண்றோம். டேப் வாட்டர் கூட தான் ரன்னிங், அது ஸ்டெரைலா? அது ஒன்று நம்ம செக் பண்ண முடியுமா சொல்லுங்க? நீங்க செஞ்சிட்டு இருக்க ஒரு ரிஸ்கி திங். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. When people is involved, there must be a regulatory board. யா கைரோ பிராக்டிஷனர் எக்ஸசிவ் நெக் ரொட்டேஷன் பண்ணா சிறு மூலத்தண்டுக்கு பிளட் சப்ளை இங்கேருந்து வரும், வெர்டிபிள் ஆர்டரின்னு பேர். நிறைய போறான்டா. எக்ஸசிவ் பண்ணா அந்த பிளட் சப்ளை வந்து ரப்சர் ஆகும், ஸ்ட்ரோக் வர சான்ஸ் இருக்கு, பேஷண்ட் இமிடியேட்டா கோமால போக சான்ஸ் இருக்கு. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமாடா உனக்கு? உண்மைதான். அது டாக்டருடைய அட்வைஸ் கீழே தான் கைரோவே பண்ணுவோம். கைரோ பிராக்டிஸ் என்பது அலோபதியா சித்த மருத்துவமா? அப்பா யோசிக்கிறேனா நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இது வந்து இந்தியாவில் வந்து நேச்சுரோபதி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது அலோபதி இல்லைன்னா டாக்டர்ஸ் எப்படி இதுக்கு சஜஸ்ட் பண்றாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றது அப்ப யார்? சித்தா டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க வந்துச்சு? இப்போ அசிங்கமா இல்ல?
சித்த மரபிலும் அலோபதி மரபிலும் வராத ஒன்றை மருத்துவர்களின் அனுமதியோடு முறைப்படி செய்கிறோம்னு சொல்றீங்களே, யாரு அதை முடிவு பண்ணா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க ஒகேனக்கல் போனீங்கன்னா எல்லாருமே அப்போ வந்துட்டு கைரோப்ராக்டர் தானே. அதையும் நீங்க ஒரு சயின்ஸோ தெரப்பின்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தியா, அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்துறியா? எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினால உங்களுடைய வைத்தியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? அப்ரூவல் அப்படின்றது கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க என்னடா நினைக்க சொல்றீங்க? இந்த நாங்க ஏன் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போது நம்மளுடைய லைஃப்லயே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் நம்ம இதை கத்துக்கிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்ப நோய் குணமாகுது அப்படின்னு உங்களால நம்ப வைக்கப்படுகிறது, அப்படிதானே? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? நாங்க நம்பினால தான் எங்கனால மத்தவங்களுக்கும் கொடுக்க நம்ப முடியுது. மட்டும் தான் வைக்கப்படுகிறதே தவிர குணமாக்கப்படுவதில்லை. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்தா குழந்தை பிறக்காதுங்கிறீங்க. 15 வருஷம் கல்யாணம் ஆகி அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீ கூட குழந்தை பிறக்குதுங்க. மேடம் இங்க மேடம் பாருங்க, அது offensive நீங்க பேசக்கூடாது. சொல்லவே கூடாது. Please, ரொம்ப no. நான் வந்து அப்போஸ் பண்றேங்க. தவறுங்க நான் என்ன அர்த்தம் இல்ல மேம், ஐ அம் கைடிங் யூ. நான் என்ன நீங்க சொல்றேன்னா சொன்ன வார்த்தை பண்ணி கூட குழந்தை பிறக்குதுங்கிறது அது தவறான ஒரு வாதமுங்க. இதெல்லாம் வந்து அப்ரூவ்டே கிடையாது. நீங்க சொல்ற எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி. then why people are coming to us? முட்டா பையல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையல சார். இதனுடைய கடைசி வெளிப்பாடு தான் வீட்டிலே குழந்தை பெத்துக்கிறது. புரிஞ்சதா? எவிடென்ஷியலா இருக்கிறது தான் என்ன பேச சொல்றேன். உங்களுடைய வைத்திய முறைகள் எதற்குமே ரிசர்ச் இல்ல. உங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் காமிங்க. மாட்டிக்கிட்ட பங்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு வரல. so we recommend. ஏன் வரல? தெரியாது சார். சித்தமோ ஆயுர்வேதமோ யுனானியோ அல்ல இது, ரைட்டா? அதை மீறி இது ஒரு அறிவு, இது ஒரு சயின்ஸ். நான் சொல்றேன்ல, நீ கேட்டுக்கிறா எப்படி? ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வேற கோர்ஸ் படிச்சவங்க இந்த ரேக்கி ஹீலிங் கத்துக்கிட்டேன், அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன், இப்படி சொல்லி நான் நிறைய பேரை 95% அப்படிதான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. நான் இப்ப ரேக்கி கத்திட்டு இருக்கேன். எனக்கு சொல்லி தந்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஒருத்தவங்க தான். என்ன டாக்டருங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். அவங்க வந்து டிஜிஓ டாக்டர், எம்பிபிஎஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்து இத சொல்லி படிப்பை கட்டாளாமே அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். இல்ல அவங்க இத பண்றதுக்காகவே வெளிய வந்துட்டாங்க. டிஜிஓ டாக்டர் அவங்க வந்து கிடையாதுல. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. நீங்க என்ன மேம் படிச்சிருக்கீங்க? நாங்க பேசிக்கா டிகிரி படிச்சிருக்கோம் மேடம். பாத்தீங்களா மேடம்? நல்லா ஃபைல் வேல். இருத அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு டாக்டர் இருக்காருன்னா, அதே இடத்துல 10 வருஷமா அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நர்ஸ் அந்த ஆபரேஷனை பண்ண முடியாது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நோயை குணப்படுத்துறதுதானே ரெய்கி. டெஃபினெட்லி அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மனித உடலை பத்தி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குதுங்கிறதா என்னுடைய கேள்வி. சொல்லுப்பா, சொல்லுங்கறல. மனித உடலுக்கே நம்ம போக வேண்டாம் மேடம். நாங்க பண்றது வந்து மனித உடல் பிரபஞ்சத்தின் சக்தியை வச்சு நீங்க பண்றீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுடைய அப்ரோச் வந்து பாசிட்டிவ் அப்ரோச். அதை நான் உடன்பட்டுக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதனால உங்க அந்த நோய் குணமாகுதுன்னு நம்பப்பட்டு நோய் வீரியமாயி வர எத்தனையோ பேஷண்ட்ஸை நாங்க டே டு டே லைஃப்ல பாத்துக்கிட்டு. அவ்வளவு நல்லவனாடா நீ? முடியுமாடா உன்னால? எல்லா நோயும் சரி பண்ணிடுறீங்க. கேன்சர் குணம் பண்ணிடுவீங்களா? உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள்ள. உலகம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு, பல நோய்களை இல்லாம பண்ணிருக்காங்க. பெருமையா சொல்லுவேன். சர்வசாதாரணமா இப்ப நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி முடியுங்களான்னு கேட்க கூடாது. இதுக்கு பின்னால மருத்துவம் இருக்கு, டாக்டர்கள் இருக்காங்க. மனசுலாயோ மனசுலாயி